அந்தமானில் தரையிறங்க முடியாமல் சென்னை திரும்பியிருக்கிறது பயணிகள் விமானம் ஒன்று. அந்தமானில் நிலவும் மோசமான வானிலை காரணமாக தரையிறங்க முடியாமல் விமானம் சென்னை திரும்பியிருக்கிறது. ஓரளவு வானிலை சீரடைந்த பிறகு சென்னையிலிருந்து மீண்டும் அந்தமான் புறப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னைக்கே திரும்பியிருக்கிறது விமானம். அந்தமானில் தரையிறங்க முடியாமல் அடுத்தடுத்து 2 முறை விமானம் சென்னைக்கே திரும்பியதால் பயணிகள் அவதிக்கு உள்ளாகியிருக்கிறார்கள். 168 பயணிகளோடு அந்தமான் சென்ற ஏர் இந்தியா விமானம், ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானம் தரையிறங்க முடியாமல் 2 முறை சென்னை திரும்பிய நிலையில் பயணிகள் அவதிக்கு உள்ளாகியிருக்கிறார்கள். அந்தமானில் வானிலை ஓரளவிற்கு சீரடைந்த பிறகு சென்னையிலிருந்து மீண்டும் புறப்பட்டு செல்லும் என ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானம் அறிவித்திருக்கிறது. விவரங்களோடு எமது செய்தியாளர் ஜெய்சங்கர் இணைகிறார். ஜெய்சங்கர், 2 முறை சென்னைக்கு திரும்பி இருக்கிறது விமானம். பயணிகள் அதிருப்திக்குள்ளாகி இருப்பதாகவும் தகவல். மீண்டும் எப்போது புறப்படும் சொல்லியிருக்காங்க? அதாவது சென்னை விமான நிலையத்திலிருந்து இன்று காலை 7:40க்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் பயணிகள் விமானம் அந்தமானுக்கு புறப்பட்டு சென்றது. அதில் 168 பயணிகளுடன் அந்த புறப்பட்டு சென்ற விமானம் அந்தமானை நெருங்கிய போது அங்கு அங்கு 9:40 மணி அளவில் அங்கு சென்றது. ஆனாலும் அங்கு கடுமையான சூறாவளி காற்றுடன் கனத்த மழை பெய்து கொண்டது. மோசமான வானிலை நிலவியது. இதனால் விமானம் அங்கு தரையிறக்க முடியாமல் மீண்டும் அந்த விமானம் சென்னைக்கே வந்தது. சென்னையில் விமானம் தரையிறங்கப்பட்டவுடன் அங்கு மீண்டும் எரிபொருள் நிரப்பி பிற்பகல் மீண்டும் அந்த விமானம் அங்கு ஓரளவு நிலைமை சீரானதை அடுத்து மீண்டும் பிற்பகல் 2:30 மணி அளவில் அந்தமான் புறப்பட்டு சென்றது. ஆனால் அங்கு 4:30 மணிக்கு அங்கு அந்தமானுக்கு சென்ற அதே விமானம் மீண்டும் மோசமான வானிலை அங்கு நிலவியது மற்றும் சூறாவளி காற்றுடன் கனத்த மழை பெய்தால் மீண்டும் இறங்க முடியாத சூழல் ஏற்பட்டது. இதனை அடுத்து 7 மணிக்கு மீண்டும் அந்த விமானம் சென்னை வந்தடைந்தது. அங்கு இன்று அந்த விமானம் ரத்து செய்யப்படுவதாகவும் அதனால் பயணிகள் அந்த தொகையை திரும்பி பெற்றுக்கொள்ளலாம் என அந்த ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் பயணிகள் விமான ஏர்லைன்ஸ் நிறுவனம் தெரிவித்தது. ஆனால் இந்த 168 பயணிகள் பெரும்பாலான பயணிகள் நாங்கள் சுற்றுலா செல்வோம், பல்வேறு பணி காரணமாக செல்வோர் உள்ளனர். அவர்கள் நாளைக்கு எங்களுக்கு அந்த இதில் அனுப்பி விடுங்கள், வானிலை சீரடைந்தவுடன் அனுப்பி விடுங்கள் என வாக்குவாதம் செய்தேன். ஆனால் ஏர்லைன்ஸ் நிறுவனம் அப்படி பண்ண முடியாது, நாளைக்கு மீண்டும் நீங்கள் பதிவு செய்தால் தான் அனுப்ப முடியும் என கூறியதால் அங்கு இரு தரப்பிலும் வாக்குவாதம் நடைபெற்று வருகிறது. இதனால் அங்கு ஒரு சென்னை விமான நிலையத்தில் பரபரப்பான சூழ்நிலை நிலவுகிறது. அதே போல் இன்று இண்டிகோ விமானம் 154 பயணிகளுடன் அந்தமான் புறப்பட்டு சென்றது. அதுவும் அங்கு அந்தமான் அதே சூழ்நிலை ஏற்பட்ட நிலையில் அங்கு அந்தமானில் தரையிறக்க முடியாத சூழ்நிலையில் அந்த விமானம் சென்னைக்கு வராமல் அங்கிருந்து கொல்கத்தா சென்று அங்குள்ள விமான நிலையத்தில் தரையிறங்கியுள்ளது. இதனால் அந்த பயணிகள் அங்குள்ள அந்த இண்டிகோ விமானத்திலே தங்க வைக்கப்பட்டு அவர்களுக்கு உணவு அங்கு வழங்கப்படுகிறது. அந்த இருவேறு விமானங்களில், அதாவது ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானத்தில் 168 பேரும், இண்டிகோ விமானத்தில் 154 பேர் என இந்த இருவேறு விமான பயணிகளும் இன்று அவதி விட்டார்கள். இந்த அந்தமானில் நிலவும் மோசமான வானிலை காரணமாகவே இது போல நடைபெற்றதாக இந்த விமான நிலைய அதிகாரி தரப்பில் தெரிவித்தனர். தற்போதும் அந்த ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் பயணிகள் விமானம் அந்த பயணிகளை நாளைக்கு அனுப்ப மறுத்ததால் அங்கு வாக்குவாதத்தில் பயணிகள் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த காட்சியை தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். மேலும் அந்தமானில் தொடர்ந்து இதே போல இருந்தால் நாளை சில விமானங்கள் ரத்தாகலாம் என அதிகாரி தரப்பில் கூறப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி ஜெய்சங்கர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.